இந்தியா பாகிஸ்தான் இடையேயான போர் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகிறது. இதனால் அப்பாவி மக்கள் பலர் கடும் அச்சத்தில் மூழ்கியுள்ளனர். இம்மாதிரியான போர்க்காலத்தில் மக்கள் தங்களை பாதுகாக்க செய்ய வேண்டியவை என்னென்ன, செய்யக்கூடாதவை என்னென்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். பொதுவாக இரு நாடுகளுக்கு இடையே போர் சூழல் நிலவும் போது போரால் பாதிக்கப்படும் பகுதிகளில் இருப்பவர்கள் என்ன செய்வது, என்ன செய்யக்கூடாது, எதை செய்தால் பாதுகாப்பாக இருக்கலாம் என்பதை யோசித்து பதற்றமடைவார்கள். ஆனால் இம்மாதிரியான ஒரு சூழலில் நாம் பதற்றமடையாமல் இருப்பதே மிக மிக அவசியமான ஒன்றாகும். போர் நடக்கிறது, எதிரிகள் வீழ்கிறார்களா இல்லையா என்பதில் கவனம் செலுத்துவதை கைவிட்டு ஒவ்வொருவரும் தன்னையும் தனது குடும்பத்தாரையும் அருகில் வசிப்பவரையும் எப்படி பாதுகாப்பது என்பதை பற்றி யோசிக்க தொடங்க வேண்டும். முதலில் ஒரு போர் தொடங்கினால் சமூக வலைதளங்களில் அதை பற்றி பல போலியான தகவல்கள் பரவும். இதனை நம்புவதும் பிறருக்கு அதை ஷேர் செய்வதும் தேவையில்லாத பதற்றத்தை உண்டாக்கும். இதனால் போர் குறித்த தகவல்களை தெரிந்து கொள்ள சமூக வலைதளங்களை தவிர்த்துவிட்டு அரசின் அறிவிப்புகளையும் அரசாங்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகங்களையும் சார்ந்திருத்தல் அவசியம். இரண்டாவதாக, போர் நடைபெறும் நேரத்தில் பாதிக்கப்படும் முதல் சேவை மின்சார சேவைதான். இது போன்ற சமயத்தில் டிரான்சிஸ்டர் ரேடியோவையும் கூடுதலாக பேட்டரிகளையும் வைத்துக் கொள்வது அவசியம். இது அரசின் அறிவிப்புகள் குறித்த தகவல்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்க உதவும். அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது செல்போனையும் இணையதளத்தையும் தேவைக்கேற்ப மட்டுமே பயன்படுத்துவது அவசியம். அவசர எண்களையும் முக்கியமானவர்களின் எண்களையும் தனியாக குறித்து வைத்துக் கொள்வது நல்லது. போர்க்காலத்தில் வீடுகளும் உள்கட்டமைப்புகளும் கடும் சேதத்திற்கு உள்ளாகும் என்பதால் முக்கியமான ஐடி கார்டுகள் மற்றும் ஆவணங்களை தனியாக ஒரு பெட்டியில் எடுத்து வைப்பது அவசியம். இம்மாதிரியான நெருக்கடியான சூழலில் முதலில் குழந்தைகளையும் முதியோர்களையும் காப்பது அவசியம். ஒருவேளை உங்கள் பகுதியில் போருக்காக சைரன் ஒலித்தால் உடனடியாக மின் விளக்குகளையும் கேஸ் சிலிண்டர்களையும் அணைத்துவிட்டு வீடுகளில் உள்ள கதவுகள் சரியாக பூட்டப்பட்டிருக்கிறதா என்பதை உறுதி செய்ய வேண்டும். ஒருவேளை உங்கள் பகுதிகளில் வான்வழி தாக்குதல் நடைபெறும் பட்சத்தில் அபாயமணி ஒலித்தவுடனே பாதுகாப்பான இடத்திற்கு செல்ல வேண்டும். சுரங்கப்பாதை போன்ற இடங்களில் பதுங்கிக் கொள்ளலாம். கூட்ட நெரிசலான இடங்களை தவிர்ப்பது அவசியம். ஒருவேளை வான்வழி தாக்குதல் நடத்தப்படும் போது நீங்கள் வெட்ட வெளியில் இருந்தால் அருகில் இருக்கும் குறைந்த உயரத்தை கொண்ட பாலத்திற்கு அடியில் நிற்கலாம். ஒருவேளை நீங்கள் ஒரு வீட்டிற்குள் இருந்தால் ஜன்னல்கள், கதவுகளுக்கு அருகில் நிற்பதை தவிருங்கள். மாறாக கழிவறை போன்ற இடங்களில் பதுங்கிக் கொள்ளலாம். இது போன்ற சமயங்களில் பதற்றமடையாமல் உணவு, குடிநீர், அவசர உதவி எண்கள், முதலுதவி கிட் ஆகியவையை எடுத்து வைத்துக் கொள்வது அவசியம். இவை எல்லாவற்றையும் விட ஒரு போரால் ஏற்படும் பாதிப்பில் இருந்து மீள பல காலங்கள் எடுக்கும் நிலையில் அதுவரை மனிதத்தை மறவாமல் நம்மில் ஒவ்வொருவரும் இருப்பது மிக மிக அவசியம்.